சார், இரண்டாவது செய்தியாக விக்கிரவாண்டியில் இப்போ இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அந்த இடைத்தேர்தலின் போது பார்த்தீங்கன்னா, அங்கே ஓட்டு போட போறவங்க வந்து அடையாள அட்டை இல்லாமலே போய் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி, இல்லை மீண்டும் மீண்டும் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி சார்பில், பாமக சார்பில் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. தேர்தல் அதிகாரிகள்கிட்ட வைக்கிறாங்க. அவங்க அதை என்னன்னு விசாரிச்சு, ஆமா இவங்க மீண்டும் மீண்டும் வராங்கன்னு சொல்லி அங்கே கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வந்து வாக்குப்பதிவே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு படம் பிடிக்க போகும்பொழுது, நாங்கள் செய்தி சேகரிக்க வந்திருக்கோம் சார்னு சொல்லி எங்களை உள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி வந்து, நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் இருக்கிறத வந்து படம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை சார், நாங்கள் அதுக்கான ஃபுல் பர்மிட் நாங்கள் அதுக்கான அலோடெலாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம், அதுக்கான பாஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் வந்து உள்ளே வரக்கூடாது, வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அங்கே வெளியே நடக்கிறது ஆளுங்கட்சி திமுக கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து, நீங்கள் இங்கே படம் எடுக்கக்கூடாது, செய்தி சேகரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டும் துணியில் பேசுறது, இந்த மாதிரி செய்தி ஒன்று வந்திருக்கு சார். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? திமுகவுக்கும் ஜனநாயகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, திமுகவுக்கும் கருத்து சுதந்திரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. திமுக என்றால் அடாவடி கட்சி தான், இதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால தான் விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்கும்போதே அங்கே நடந்த அடாவடிகளெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பாமகக்காரர்களை எங்கே விரட்டி அடித்தார்கள், நாம் தமிழர் கட்சிக்காரங்களை விரட்டி அடித்தாங்க. எல்லா இடத்துலையும் திமுக காரர்கள் சட்டத்தை கையில் எடுத்தார்கள். யார் மேலேயும் எந்த கேஸும் திமுக காரங்க மேலே இல்லை. அதனால தான் அன்புமணி ராமதாஸ் ஒரு விஷயம் சொன்னால், எதுக்குங்க நீங்கள் தேர்தல் நடத்துறீங்க, உங்கள் வேட்பாளர்னு அறிவிச்சுட்டு போயிட வேண்டியதானே தேர்தல் கமிஷன், எதுக்கு இந்த தேர்தல் நடத்துறீங்கன்னா ஒரு வெறுப்பில் கேட்க வேண்டிய, ஒரு விரக்தியில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்தது. இப்போ பாருங்கள், 82% வாக்கு சதவீதம். உங்களுக்கு முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 65% தமிழ்நாடு தாண்டல, சென்னை 54%, 55% தாண்டல. ஆனால் இப்போ விக்கிரவாண்டியில் 82%. எப்படி சார் வந்தது? இந்த கேள்வி வருமா இல்லையா? 82%. அப்போ அவ்வளோ தூரம் அவங்களுக்கெல்லாம் பொலிட்டிக்கலாக ஆக்டிவ் ஆகிட்டாங்களா, இன்ட்ரெஸ்ட் வந்து விட்டதா, ஆஹா திமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும் நம்ம போடுறாங்களா? ஏற்கனவே 6% குறைஞ்சி போன கட்சி தானே எலெக்ஷனில். அப்போ என்ன நடந்தது, ஏன் வந்தார்கள்? இது முதல் கேள்வி வருதா இல்லையா? அதிமுக போட்டியிடலை. யாருக்காக போட்டியிடலை நமக்கு தெரியும், அது திமுகவுக்காக போட்டியிடலை. ஏன்னா பங்காளிகள் ஒன்று கூடி விட்டார்கள், அதில் நமக்கு மாற்றுக்கருத்து கிடையாது. ஏன் பங்காளிகள் ஒன்று விட்டார்கள்? ஓஹோ, என்டிஏ கூட்டணி ஜெயிச்சு விடக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற பங்காளிக்குள்ள ஒரு கூட்டணி இருக்கிறது. அப்போது பிரதான எதிர்கட்சி இந்த போலீஸினுடைய அத்துமீறலை கேட்க வேண்டிய எதிர்கட்சி என்றால் அதிமுக. அது வாயு பற்றி கொண்டு இருக்கிறது. ஏன்னா அது தேர்தலத்தை போட்டியிடவே இல்லையே, அது போட்டியிடலை. இப்போ போட்டியிடக்கூடிய பாமகவை நீங்கள் எப்படி பிராண்ட் பண்ணுறீங்கன்னு தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் ஒரு கள்ள ஓட்டு போடுகிறீர்கள், அதை பாமக கண்டுபிடித்து விட்டது. கள்ள ஓட்டு இவிஎம்எஸ் மிஷினில் கள்ள ஓட்டான முட்டாள்தனமாக சிலர் கேட்குறாங்க. சார், கள்ள ஓட்டுன்னா என்ன? நீங்கள் போய் ப்ரெஸ் பண்ணால் அது ஓட்டு போட போகுது. உங்களுக்கு ஓட்டே இல்லை, ஆனால் நீங்கள் போய் இன்னொருத்தர் பேரில் ப்ரெஸ் பண்ண போகிறீங்க, அது கள்ள ஓட்டு தானே. அதை யார் அனுமதிக்கிறா? அங்கே இருக்கிற எலெக்ஷன் ஆஃபீஸர் 1 2 3 4 5 பேரும் அனுமதிக்கிறார்கள். அப்போ இந்த 5 பேரும் எவ்வளவு அச்சுறுத்தப்பட்டிருப்பார்கள், இதுதான் நீங்கள் பார்க்கணும். ஓட்டு அட்டையே இல்லாத ஒரு ஆள் உள்ளே போகிறாரு, யாரோ ஒரு பேரில், செத்தவர் பேர்லையோ உயிரோடு இருக்கிற பேரில் ஊரில் ஓட்டு போடுறாருன்னா எத்தனை தடவை திருப்பி போடுவார்? அப்போ என்ன நடந்திருக்கு? இந்த ஒரு கேஸ், இந்த ஒரு பூத்தில் இப்படி நடக்குமானா எத்தனை பூத்தில் நடந்திருக்கணும்? உடனே உள்ளே போகிறார்கள். இந்த நிருபர் உள்ளே போகிறார், நியூஸ் தமிழ் 24x7 ராஜேஷ் என்கிற நிருபர் உள்ளே போகிறார். உள்ளே போகிறவனே அவரை போலீஸ் வெளியே தள்ளுது. அவர் தன் கையில் இருக்கிற பாஸை காமிக்கிறார். அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் அந்த பாஸை கொடுத்துருக்க முடியும். ஸோ ஒரு எலெக்ஷனில் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர், ப்ராபப்ளி ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கலெக்டர், அவர் தான் அந்த பாஸ் அவர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ கலெக்டருடைய பாஸை ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் மதிக்கலனா அதுக்கு உள்ளப்பட வேண்டாம். வருகிறது அந்த வீடியோ, வருகிறது அந்த வீடியோ வச்சு அந்த கான்ஸ்டபிள் மேலே கேஸ் போடணுங்கிறேன். சரி, கொடுத்துருக்கிறது யார்? அவர் தான். அந்த இடத்துல அவன் எப்படி நீங்கள் போங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் வெளியில் வந்து திமுக காரர்கள், அதாவது நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தா தெரியும், மொத்தமாக திமுக காரன் 15 பேர் பூத்துக்குள்ளே போகிறாங்க. எப்படி சார் 15 பேர் பூத்துக்குள்ளே போகிறீங்க? 8-10 பேர் உள்ளே போகிறாங்க, மொத்தமாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே சர்ச்சை ஆகுது, கதவை அடைக்கிறார்கள். சார், போலிங் பூத் உள்ளே இருந்து எப்படி சார் கதவை அடைக்கலாம்? இது அடுத்த கேள்வி கேட்கலாமா இல்லையா?
அப்போது அந்த பூத்தில் என்ன நடந்ததோ அது கவுண்டர்மேண்ட் பண்ணணும். அந்த பூத்தில் மீண்டும் திருப்பி தான் எலெக்ஷன் நடக்கணும். இந்த மாதிரி எந்தெந்த பூத்துலேருந்து கம்ப்ளைண்ட் வருதோ அங்கங்கெல்லாம் நடக்கும். விக்கிரவாண்டி தேர்தல் நியாயமாக நடக்கவில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு உதாரணம் மட்டும். தமிழ்நாடு முழுக்க இதுக்கும் சார் நீங்கள் உங்களைத்தான் மீண்டும் மீண்டும் மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஜனநாயக ரீதியால் தைரியமாக இருக்கலாமே. ஏன் ஆளை கூட்டு போகிறீங்க? ஏன் 15 பேர் ஊருக்குள்ளே போகிறீங்க? ஏன் போலீஸை வச்சு தடுக்கிறீங்க? அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பயம் வந்திருக்கிறது. ஒரு அசம்பிளியில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ஓட்டு இதுவரைக்கும் நான் தமிழகத்தில் இவ்வளோ பெரிய நம்பரில் பார்க்கலங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 90,000, அது ஒரு 85,000 அப்படி தான் நான் நம்பர் பார்த்தேன். சரியான நம்பர் என் கையில் இப்போ இல்லை. ஆனால் இவ்வளோ % எப்படி வருகிறது? ரொம்ப தெளிவாக வெளியூர்காரர்கள் அந்த முந்தின நாளைக்கு நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு அவங்க வெளியில் போகணும் இல்லையா, யாரும் போகவில்லை. காவல்துறை அவர்களை கண்டுகொள்ளவில்லை. இதை விட என்ன நியாயம்? அதனால் விக்கிரவாண்டி தேர்தல் ஒரு ஐவாஷ். நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் திமுக கைப்பற்றும் தேர்தல் அப்படித்தான் சொல்லணும். வெற்றி பெறும் தேர்தல் என்று சொல்ல முடியும்.